திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. ஸோ, இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோலிவுட்ல பயங்கரமா அடால்புடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து நெறைய படங்கள் வந்துட்டே இருக்கு. சுவாரஸ்யமான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. பட் கோலிவுட்லயும் நெறைய சுவாரஸ்யமான படங்கள்லாம் இருக்கு. பட் அத எத்தன பேர் பார்க்குறோம் அப்படின்ற மாரி தெரியல. ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குப்பா பார்க்கும்போது. ஸோ, என் அண்ணன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, மோஸ்ட்டா ஸ்டோரீஸ்லாம் கேட்பாங்க. ஹாலிவுட் மூவிஸ், இந்த மலையாள மூவிஸ் அதோட ஸ்டோரீஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அவரும் இந்த மாரிலாம் கேட்கும்போது தான், இந்த மாரி மூவிஸ்லாம் இருக்கா? நல்லா இருக்கே! அப்படின்ற பார்க்கும்போது தான் நான் ஒரு படம் பார்த்தேன். ஸோ அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஷட்டர் ஐலாண்ட். 2010ல ரிலீஸ் ஆன ஒரு படம். மார்ட்டின் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ இந்த படத்தோட ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் பட ஹீரோ. ஸோ எல்லாருக்குமே பேர் சொன்னாலுமே கேப்சர் ஆகும். ரெனார்டோ. ஸோ பட் ஸ்டில் டைட்டானிக் பட ஹீரோ அப்படின்னு சொன்னா இன்னும் கேப்சரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த மெர்ஜ் பண்ற மாரி சொல்றேன். ஸோ ஷட்டர் ஐலாண்ட் என்ன மாரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாவல்ல இருந்து எடுத்திருக்காங்க. அந்த நாவல் டெனிஸ் லிஹானே அப்படின்ற ஒரு நாவல்ல இருந்து 2003ல இந்த நாவல் வந்திருக்கு. அதுலருந்து இந்த படத்த எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இந்த படம் எத பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 யுஎஸ் மார்ஷல்ஸ் அதாவது ஒரு போலீஸ் ஆர் மிலிட்டரி அந்த மாரி சொல்லலாம். ஸோ நம்ம சைகைக்கே போலாமே. நம்ம எதுக்கு டோட்டலா ஹாலிவுட் மாரி அப்படியே டோட்டலா ரொம்ப பாலிஷ்டா சொல்றதுக்கு பதிலா, நம்ம நம்ம காலிவுட் ஸ்டைல் அப்படியே வரலாம். ஸோ 2 போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் மிஸ் ஆயிட்டாங்க. ஒரு மென்டலி இல் பெர்சன் மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக, ஒரு ஐலேண்ட் அவங்க இருக்க யுஎஸ்ல இருந்து ஒரு ஐலேண்ட தேடி போறாங்க. ஸோ அந்த ஐலேண்ட் தான் ஷட்டர் ஐலேண்ட். ஸோ ஷட்டர் ஐலேண்ட் அப்படின்றது பார்க்கும்போது, அந்த பேருக்கு ஏத்த மாரியே அந்த ஐலேண்டும் டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஐலேண்ட் டோட்டலா ஃபுல்லா நேச்சர் கவர்டா இருக்கும். பட் அங்க இருக்க ஒரு மென்டல் இல்னஸ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க தப்பிச்சு இருக்காங்க. மேபி அங்க தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதுக்காக, ஆ ஆர்மி ஃபோர்ஸ் மூலியமாவோ, இல்ல போலீஸ் ஃபோர்ஸ் மூலியமாவோ அந்த 2 பேருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு அசைன் பண்ண வொர்க் தான். அவங்க யாரு, என்ன, அந்த மிஸ் ஆன பெர்சன் அவங்கள இருக்காங்களா, இல்லையா அப்படின்ற மாரி தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்களோட மிஷன். ஸோ அந்த மிஷனுக்காக இவங்க 2 பேருமே போறாங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்த பேர் வைஸ் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சாரோட பேர் டெடி டேனியல்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ சாரோட ஃப்ரெண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கி ஆலே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேருமே தான் பார்ட்னர்ஸ். இவங்க 2 பேருமே அந்த ஐலேண்ட்குள்ள வராங்க. ஐலேண்ட்குள்ள வந்துட்டு அந்த ஒரு டாக்டர பார்க்குறாங்க. டாக்டர் நேம் ஜான் காலே. இவங்க தான் டாக்டர். ஸோ இந்த ஐலேண்ட்குள்ள வரும்போது, இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? அந்த போற வழிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா காடு அந்த மாரி இருக்கு. ரொம்ப ஒரு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடத்துக்குள்ள போற மாரியே இருக்கு. ஸோ நம்ம வெளியில இருந்து ஒரு மார்ஷல்லேருந்து இங்க வரதுக்குனாலே நம்ம ஒரு பெர்மிஷன் கேட்டு தான் வர்றோம். ஸோ அட் த சேம் டைம் அந்த ஐலேண்ட்லேருந்து வெளியில போணும்னாலே, இங்க இருக்க அத்தாரிட்டீஸ் நெனச்சா மட்டும் தான் அந்த ஒரு பெர்சன வெளில அனுப்ப முடியும். இல்லன்னா போக முடியாது. ஸோ இந்த மாரி ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த படமே டோட்டலா சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம், கைண்ட் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. ஸோ இப்ப நான் கதை சொல்றேன். அதர்வைஸ் நீங்களே பாருங்க. இந்த படம் எத நோக்கி இருக்கு அப்படின்ற மாரி. ஸோ இவங்க 2 பேரும் வராங்க. பார்க்கும்போது அந்த மென்டல் இல்னஸ் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஏ, பி, சி அப்படின்ற மாரி டினோட் பண்றாங்க. ஏல இருக்கவங்க ஹாஸ்பிட்டல்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் லைட்டா மென்டல் இல்னஸ் இருக்கவங்கள அவங்க மோஸ்ட்லி கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கவரி பண்ணிர்லாம் அப்டின்ற மாரி இது. பி ஸ்டேஜ் பில இருக்கவங்க, ஸ்டேஜ் 2ண்ட்ல இருக்கவங்க. சி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கவங்கள. அவங்கள நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப அவங்கள கான்ஷியஸா இந்த நேரமா பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாரி ஒரு சில பீப்பிள்ஸ். ஸோ இங்க இருக்க ஷட்டர் ஐலாண்ட்ல இருக்க போலீஸ்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம டெடி டேனியலும், சங்கியும். ஸோ அப்டி வந்திருக்கும்போது, அவங்க 2 பேரையும் ரிசீவ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அவர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்றாரு. ஸோ ஆப்வியஸா இவங்க ஒரு யுஎஸ் மார்ஷல் அப்படின்றபோது அவங்க கிட்ட அந்த துப்பாக்கி, இந்த ஃபயர் ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு இதுதான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறோம். ஸோ இந்த ரூல்ஸ்லாம் பேசிக் ரூல்ஸ். யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் போறாங்க. ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா பார்க்குறாங்க. பட் அந்த சி அப்படின்ற டினோட் ஆகுற அந்த ஒரு பில்டிங்குள்ள மட்டும் கூட்டிட்டு போல. வெறும் ஏ, பி அப்படின்ற ஒரு இது மட்டும் ஒரு கிளான்ஸ் விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க போய் டாக்டர் ஜான் காலே இவங்கள மீட் பண்றாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணும்போது ஒரு ஒரு கேள்வியா கேட்கறாங்க. அந்த ஒரு பேஷண்ட் மிஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த மிஸ் பண்ண பேஷண்ட் தான் இவங்க தேட போயிருக்காங்க. ஸோ அந்த மிஸ் பண்ண பேஷண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேச்சல் சொலாண்டோ அப்படின்ற ஒரு கேரக்டர். அவங்கள தேடி தான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ அந்த பேஷண்ட் அங்க இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல்ல வெரிஃபை பண்ணும்போது, அந்த பேஷண்ட் அங்க இருந்திருக்காங்க. பட் 2 நாள் முன்னாடி தான் காணாம போயிருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சொல்றாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே பயங்கர சஸ்பீஷியஸா இருக்கும். அங்க இருக்க டாக்டர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க நர்ஸா இருக்கட்டும், அங்க இருக்க வார்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப சஸ்பீஷியஸா பார்த்துக்கிட்டு, ரொம்ப ஒரு மாரி என்ன ஒரு கிரிஞ்சான ஒரு மைண்ட்ஸ் அதாவது
என்னடா இது? யார் இவங்க? அப்படின்ற மாரி ஒரு ஒரு இதுலயே பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரியே எல்லாரும் அங்க இருக்கவங்க. ஸோ நம்ம ஹீரோ சாருக்கு வந்து நம்ம டெடிக்கு வந்து ரொம்ப ஒரு தாட் வந்துட்டே இருக்கு. இங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாரி. ஸோ ஹி ஸ்டார்ட்டட் டு டிக் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன நடக்குது? யார் யாருக்கு என்னென்ன பண்றா? அப்படின்ற மாரி அங்க இருக்க பேஷண்ட்ஸ் முதல் கொண்டு அவர் என்ன பண்ணாரு, எல்லாரையும் கேதர் பண்ணி ஒருத்தவங்களா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து ஒரு சில கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வி கேட்கும்போது பேஷண்ட் வந்து இரிட்டேட் ஆகுறாங்க. இரிட்டேட் ஆகும்போது, அது வந்து டோட்டலா வந்து ஒரு சைக்காலஜி இல்லா இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ அங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாரி தான் நம்ம பேசணும்ல. ஸோ அந்த பேஷண்ட்ட ட்ரிகர் பண்ற மாரி நம்ம ஹீரோ சார் வந்து சில கேள்விலாம் கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகி அங்க ஒரு சீன் கிரியேட் ஆகி போயிடுறாங்க. ஸோ அடுத்த ஒரு பேஷண்ட் வராங்க. அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்க கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்றாங்க. நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க சுப்பீரியர் டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் வந்து இப்படி இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, தண்ணி கேட்கறாங்க. தண்ணி கேட்கும்போது அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அங்க போகும்போது, அந்த பேஷண்ட் டக்குனு ஒரு நோட் எடுத்து ரன் அப்படின்ற மாரி எழுதி குடுத்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்க பட்சத்துல என்ன ஏன் இந்த மாரி எழுதி குடுக்குறாங்க? என்ன போயிட்டு இருக்கு? அப்படின்ற மாரி நெறைய வந்து கேள்விகள் வந்துட்டே இருக்கு நம்ம ஹீரோ சாருக்கு. ஸோ கூட வந்து சங்கும் இருக்காங்க அப்படின்றதுனால, சங்க் வந்து ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப ஜோவியலா இருக்க மாரி ஒரு கேரக்டர் தான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஹீரோ சாருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து அவங்களோட ஒய்ஃபோட தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அவருக்கு எப்படி அப்டின்னா, போஸ்ட் ட்ராமா அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு இல்னஸ் இருக்கு. அடிக்கடி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி இறந்துட்டாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்டின்ற மாரி அவர் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்டி இருக்கும்போது அடிக்கடி வந்து அவருக்கு தலைவலி வரும். தலைவலி வர டைம்லலாம் அவங்க ஒய்ஃப் வந்து வருவாங்க. ஒய்ஃப் வந்து அந்த தூக்கத்துல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு நேவிகேட் பண்ற மாரி, இந்த எது ரைட், எது ராங் அப்டின்ற ஒரு விஷயம் வந்து நேவிகேட் பண்ற மாரி அவங்களோட கனவுல ட்ரீம்ஸ்ல வந்து ஹீரோ சாருக்கு வருவாரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரி குடுக்கும்போதே, அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் மைக்ரேஷன் அப்டின்றதுனால வந்து இந்த சீல வந்தது, கடல்ல அந்த ஷிப்ல வந்தது, அந்த ஒரு ஆசிலேஷன் இருக்கும் அப்டின்றதுக்காக, அங்க இருந்து டாக்டர் ஜான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை டேப்லெட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த டேப்லெட்ஸ போட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல தான் அவங்க ஒய்ஃபோட ட்ரீம்லாம் வருது. ஒய்ஃபோட ட்ரீம் வந்து அந்த நெருப்புல எரிஞ்சு போறது, நீ வந்து கரெக்ட்டான பாதையில தான் போற, அந்த தொலைஞ்சு போன பொண்ண போய் நீ தேடு, அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிளிம்ஸா காமிக்கிறாங்க. ஸோ அப்படி காமிக்கிற பட்சத்துல, அப்படியே கொஞ்சம் வந்து பேக் டூ ஃபார்ம் வரும்போது, என்ன பண்றாங்க அப்படின்னா, திருப்பியும் வந்து அவருக்கு அந்த மைக்ரேன்ஸ், தலைவலி வருது. திருப்பி அந்த மெடிசின்ஸ் எடுக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இவருக்கு வந்து அந்த சஸ்பீஷியஸா இருக்கு. அங்க இருக்க ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஒரு ஒரு விஷயமும். ஸோ அந்த மைக்ரேன்ஸ் வரும்போது எல்லாமே அந்த டைம்ல அவங்க ஒய்ஃபும் வருவாங்க. ஸோ அப்படி ஒய்ஃப்ல வந்துட்டு இருக்கும்போது, அடிக்கடி அவருக்கு வந்து ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி ரிமைண்ட் ஆயிட்டே இருக்கும். அவரா கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஃபார் த கரண்ட் சிட்யூவேஷன் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு பேஷண்ட் வந்து ரன் அப்படின்னு எழுதி குடுத்தாங்கன்றதுனால, ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்லயே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதாவது நம்ம ஹீரோ சார் நம்ம டெடி டேனியலும் நம்ம கிளவுடும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அதாவது டெடி டேனியலும், சங்க்கும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ அதாவது ஒரு நெறைய இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த ஐலேண்ட ஃபுல்லா சுத்தி பார்க்குறாங்க. அப்ப நெறைய இடம் வந்து இன்னும் சஸ்பிஷியஸா அவங்களுக்கு வருது. ஸோ அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரியல் கிரவுண்ட்லாம் நெறைய இருக்கு. அந்த பரியல் கிரவுண்ட பார்க்கும்போது இன்னும் நெறைய அவங்களுக்குள்ள கேள்வி வருது. அப்படி கேள்வி வரும்போது தான் நம்ம சங்க் வந்து ஒரு ஐடியா வருது. நீங்க அம் ஒரு ஐடியா டிஸ்கஷன்ஸ் போது, அந்த டைம்ல வந்து ஒரு கான்ட்ரோவர்சியான ஒரு டாக் போது அவங்க 2 பேருக்குள்ள. அப்பதான் வந்து சங்க் வந்து ஒரு ஐடியா வருது. நம்ம தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்க்காக இங்க வரல. நம்ம தான் இங்க வந்து மாட்டிக்கிட்டோம் அப்டின்ற மாரி ஒரு டாக் போது. அந்த ஒரு டாக் போகும்போது, ஒரு கடுப்புல அப்படியே அவர் தனியா போயிடுவாரு. தனியா போயிட்டுருக்கும்போது, ஒரு நெறைய காத்து, புயல்லாம் அடிக்கும். அந்த டைம்ல வந்து, சரி ஓகேப்பா நம்ம வந்து ஒரு ஷட்டருக்குள்ள போலாம் அப்டின்ற மாரி போகும்போது, அங்க இருக்க அந்த போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? ஷட்டர் ஐலேண்ட்ல இருக்க அந்த போலீஸ் ஃபோர்ஸ். அவங்க வந்து இவங்கள கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சுட்டு மறுபடியும் அதே அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல மறுபடியும் சஸ்பிஷியஸா நடக்கிறத பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ரேச்சல் சொனாண்டோ இந்த ரூம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. போகும்போது என்ன அப்படியே ரொம்ப கிளியரா இருக்கும். எல்லாம் பக்காவா இருக்கும். எந்த ஒரு துருப்பு சீட்டும் கிடைக்காது. பட் நம்மளோட ஹீரோ சார் சும்மா விடாம நெறைய நெறைய நோட்லாம் பண்ணி கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தரை வந்து கொஞ்சம் ஒரு டைப்பா இருக்கும். ஸோ அத நோட் பண்ணி பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு நோட் மாரி இருக்கு. அந்த நோட்ல வந்து அவங்க ஒரு டிஃபரண்ட் நோட்டேஷன் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அத வந்து டாக்டர் வந்து, "சரி குடுங்க நான் பார்க்குறேன்" அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட டெடி டேனியல் வந்து, "இல்ல முடியாது. அத நானே பார்த்துக்கிறேன். ஐ அம் இன்வெஸ்டிகேட்டிங் ஹியர். ஸோ ஐல் ஹேவ் தட் டாக்குமெண்ட்" அப்படின்ற மாரி அவர் வச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாரி ஒரு சில விஷயங்கள அந்த ஹாஸ்பிட்டல பத்தி அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன தப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாரி அவர் கிராப் பண்றாரு. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க கிடைக்க
அங்க என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க குடுக்குற மெடிசினா இருக்கட்டும், அவங்க குடுக்குற ஃபுட்டா இருக்கட்டும், என்னவா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீப்பிள்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ற மாரி, அதாவது அங்க இருக்கவங்க வந்து சொல்றத கேட்கிற மாரி, அவங்கள அப்படியே மாத்திர்றாங்க அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சார் வந்து கண்டுபிடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிற டைம்ல எல்லாமே வந்து மறுபடியும் வந்து அவருக்கு அந்த ஹெட்டேக் வந்து அந்த டேப்லெட் சாப்பிடுவாங்க. ஸோ அங்க இருக்க அந்த ஹாஸ்டல் ஃபுட்டே தான் அவரும் சாப்பிடுறாரு. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அவங்க வைஃபோட அந்த பாஸ்ட் வந்து வரும். அவங்க அந்த அந்த அவங்க வீட்ல வந்து எரிஞ்சு போறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வைஃப், அவங்களோட ஒரு குழந்தை வந்து இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு ட்ராமா என்ன ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்மில இருந்திருக்காரு. 1954ல 2ண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து அவர் பங்கெடுத்திருக்க மாரி இருந்திருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது அங்க நெறைய பிணங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய டெட் பாடிஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து அடுக்கி போட்டிருக்காங்க. அடுக்கி போட்டிருக்கும்போது அதுல வந்து ஒரு குழந்தையும் வந்து இவருக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அதாவது இவருக்கு ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆகுற மாரி இருக்கும். அந்த குழந்தை வந்து அப்படியே தண்ணீல நெறஞ்சிருக்க மாரி, பனில அப்படியே ஃபுல்லா முழுகி போற மாரி, இந்த மாரி ஒரு சினாரியோஸ்லாம் சிலது காமிப்பாங்க. டூ பி கிரிஸ்ப் அண்ட் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பத்தி நம்ம நெறைய டினோட் பண்ணலாம். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் எத பத்தி? இந்த ஹாஸ்பிட்டல் உண்மையாவே நல்லதா? கெட்டதா? அப்படின்ற மாரி ஒரு இது பண்ணலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெடி டேனியல் வந்து உண்மையாவே சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்காரா? இல்ல வந்து அங்க நடக்கிற ஒரு விஷயத்த தான் வந்து ஆ துப்பறிஞ்சு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்றாரா? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையாலே அவர் வந்து சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆயிருக்காரா? அங்க வந்து அட்மிட் ஆயிருக்காரா? அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஃபுல்லா வந்து அந்த ஹாஸ்பிட்டல சுத்தி தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல தொலைஞ்சு போன அந்த ரேச்சல் சொலாண்டோ அவங்களே வந்து மறுபடியும் கிடைச்சுட்டாங்க அப்படின்ற மாரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த ஜான் டாக்டர் வந்து காமிப்பாரு. ஸோ அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசும்போது, ஓகே கிடைச்சுட்டாங்க. ஓகே ஃபைன். நாங்க வந்து போறோம் அப்படின்ற மாரி டிக் பண்ணிட்டு இருக்கும்போது, பட் ஸ்டில் அவங்களால அந்த ஹாஸ்பிட்டல விட்டு போக முடியல. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களோ! அப்டின்ற மாரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து வெளில போணும்னு ட்ரை பண்றாங்க. வெளில போணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க பட்சத்துல, நம்மளோட ஹீரோ சார் வந்து நெறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு விஷயமா அந்த ஹாஸ்பிட்டல்ல நூக் அண்ட் கார்னர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ்ல தான் வந்து நெறைய பேஷண்ட்ஸ் வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. மென்டல் இல்னஸ் அந்த நர்வ்ஸ்லாம் வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. அங்க தான் நெறைய பேர் இறந்து போவாங்க. அந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இவருக்கு பாஸ் பண்றாங்க. ஸோ என்ன ஏது அந்த லைட் ஹவுஸ போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்ற மாரி நம்மளோட டெடி டேனியலுக்கு வந்து ஒரு மைண்ட்ல போயிட்டே இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ்ல. ஸோ இவங்க 2 பேரும் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கலான்னு போகும்போது, நம்மளோட பார்ட்னர் சங்க் வந்து, "இல்ல என்னால முடியாது. என்னால வர முடியாது. நீங்களும் அங்க போகாதீங்க. அங்க போனா ரொம்ப ரிஸ்க்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ சார் வந்து எப்படி இருந்தாலும் அங்க போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அங்க போவாரு. பட் வழி கண்டுபிடிக்க முடியாது. திருப்பியும் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சங்க் வந்து இருக்க மாட்டார். சங்க் வந்து தொலைஞ்சு போயிருவார். நம்ம ஹீரோ சாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சங்க் வந்து அந்த கடல்ல வந்து கீழ விழுந்து, அந்த தரையில வந்து மண்ட சிதறி இருக்க மாரி இருக்கும். "ஐயய்யோ! கீழ விழுந்துட்டாங்களே!" அப்படின்ற மாரி இவரும் வந்து கீழ போவாரு. ஸோ கீழ போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணலாம் அப்படின்ற பாக்க பட்சத்துல, அவர் வந்து அங்க இருக்க மாட்டார். ஸோ இவருக்கு வந்து நெறைய வந்து அந்த ஹாலுசினேஷன் மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ஹாலுசினேஷன்லேருந்து வெளில வரதுக்கு இது அப்படியே ஒரு மைக்ரேஷனான ஒரு தாட் போயிட்டு இருக்கும்போது, ஒரு குகைக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ சார் வந்து அங்க போறாரு. அங்க போகும்போது தான் வந்து ஒரிஜினல் ரேச்சல் சொனால்டோ வந்து அவர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போது, அந்த ஹாஸ்பிட்டல பத்தி இன்னும் நெறைய உண்மைகள் வருது. ஸோ இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சங்க் வந்து காணாம போயிட்டாரு. சங்க்ன்றவர் யாருன்னே தெரியல. ஆல்ரெடி நம்மளோட ஹீரோ சாரும், நம்மளோட ஹீரோ சாரோட ஃப்ரெண்ட் சங்க்கும் வந்து அந்த இடத்துல சுப்பீரியரான ஒரு டாக்டர தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் தான் வந்து நெறைய பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்றாரு, கவுன்சிலிங் குடுப்பாரு அப்படின்றதுக்காக, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த குகைக்குள்ள மாட்டி, இவர் வந்து அந்த ரேச்சல் சொனால்டோ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, "நீ வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர். நீ எப்படி இந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட?" அந்த மாரி நெறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அவங்க குடுக்குற டேப்லெட்ஸ நீங்க சாப்ட்டுருக்கீங்க. அவங்க குடுக்குற ஃபுட்ஸ நீங்க சாப்ட்டுருக்கீங்க. அவங்க குடுத்த சிகரெட்ட வந்து நீங்க ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்கள சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் உங்க கையெல்லாம் நம்ப ஆக ஆரம்பிச்சுரும். உங்க உடம்புல வந்து நெறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய உண்மைகள் சொல்வாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இவரும் வந்து நெறைய விஷயங்கள் பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. மறுபடியும் தலைவலியில வந்து அப்படியே தூங்கிர்றாரு. தூங்கிட்டு மறுபடியும் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்க இருக்க மென்டலி இல்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. அங்க அந்த கரண்ட் வயரிங் அந்த ஃபென்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டா போயிருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே தப்பிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு ஒரு ரகத்துல வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சுத்திட்டு இருக்கும்போது, இவரு வந்து பார்க்குறாரு, ஃப்ரெண்ட் எங்கன்னு பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள ஃபெட்ச் பண்றதுக்கு போவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? சி பிளாக்ன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள நாங்க போக விடல அப்படின்றது. ஸோ அதனால இவரு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சி பிளாக்குள்ள போவாரு. இவரு அங்க போகும்போது, அங்க வழியிலேயே வந்து அவரோட ஃப்ரெண்ட் சங்கையும் பார்ப்பாரு. ஸோ ஃபைனலி இங்க பார்த்துட்டேனா அப்படின்ற மாரி ஒரு விஷயம் போகும்.
அந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு நபர வந்து நம்ம ஹீரோ சார் பார்ப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் நாய்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஜார்ஜ் நாய்ஸ்ன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி மார்ஷலா இருந்தார்ல, ஒரு ஆர்மி ஃபோர்ஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்தவங்களோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அவர் வந்து நெறைய உண்மைகள சொல்லுவாரு. நீ வந்து உன்னோட வைஃபோட சைக்காலஜிக்கல் டெர்ம்ல இருந்து நீ வெளில வந்தா மட்டுமே தான் நீ இங்கருந்து தப்பிக்க முடியும். இல்லனா நீ தப்பிக்க முடியாது. நீயே இங்க வந்து மாட்டிக்கிட்ட. அந்த மாரி நெறைய விஷயம் சொல்லுவாரு. அப்படி சொல்ல சொல்ல இவருக்கு நெறைய விஷயம் மைண்ட்ல போயிட்டே இருக்கும். என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே டோட்டலா ஒரு ஸ்கிராப்ல இருப்பாரு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது, அவங்க வைஃப்பும் வந்து நெறைய விஷயங்கள் நேவிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நேவிகேட் பண்ணும்போது ஒரு மாரி நெகட்டிவா அது போர்ட்ரேட் ஆகும். பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆகும். ஸோ லாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இவரு வந்து அந்த லைட் ஹவுஸ்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாரி இவரு இந்த மாரி சொன்னது இந்த ஜார்ஜ் வந்து இந்த மாரிலாம் சொன்னாரு அப்படின்றதுக்காக லைட் ஹவுஸ்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இவரு போவாரு. இவரு போகும்போது ஓகே. நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நார்மல் லைட் ஹவுஸா இருக்கும். அங்க எந்த வந்து ஒரு ஆப்பரேஷனல் சிஸ்டமோ எதுவுமே இருக்காது. நார்மல் லைட் ஹவுஸா இருக்கும். ஸோ இவரு ஒரு ஒரு ரூமா தேட போவாரு. அப்படி தேட போம்போது தான், இந்த படத்துல வந்து அந்த டாக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜான் காலே. இவரு வந்து ரொம்ப கேஷுவலா பார்ப்பாரு. சர்ப்ரைஸ் அந்த மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டைம்ல தான் ஒரு சீக்வென்ஸ் ப்ரூவ் ஆகும். ஸோ ஆக்சுவலா எப்படி ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெடி டேனியல் இருக்காரு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஆல்ரெடி ஒரு சைக்காலஜிக்கலி இல் பெர்சன். இவரு தான் அங்க அட்மிட் ஆயிருக்காரு. புரியுதா? இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்டின்ற மாரி வந்து சொல்றாரு அந்த டாக்டர். உனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி குடுக்குறதுக்காக தான் இவ்ளோ நாள் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். இங்க தான் நெறைய பாஸ்ட் வந்து நேவிகேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அவங்க வைஃப் வந்து அவங்க 2 பசங்க ஜான்க்கு வைஃப் அவங்க வைஃப்க்கும் பிறந்த ஒரு 2 பசங்களையும் வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணிக்குள்ள போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கோவத்துல ஹீரோ வந்து அவங்க குழந்தைகள் இறந்துட்டாங்களே அப்டின்னு வந்து பார்க்கும்போது, ஹீரோ சாரே அவங்க வைஃப்ப வந்து கன் ஷாட் பண்ணி சாவடிச்சுருவாரு. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடந்ததுனால அவர் சைக்காலஜி இல்லாகி இந்த ஒரு விஷயத்த நம்ப வைக்கிறதுக்காக அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாருமே நெறைய எஃபோர்ட் போடுவாங்க. ஃபைனலா லாஸ்ட்டா அவரே வந்து நம்பிருவாரு. ஓகே நான் தான் சைக்காலஜியா இல்லா இருக்கேன் அப்டின்ற மாரி சொல்லி, ஒரு சுப்பீரியர்ஸ் வந்து வருவாங்க அந்த ஹாஸ்பிட்டல செக் பண்றதுக்கு. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆமா நான் தான் வந்து இங்க அட்மிட் ஆயிருந்தேன். இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருந்திருக்கு. என்னோட கிளாரிட்டிக்காக நான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்டின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சொல்லி முடிச்ச பிறகு தான் இந்த படத்தோட லாஸ்ட்டே நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மாரி நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இதுல பார்க்கும்போது இந்த படத்துல நம்ம நெறைய வகையா பிரிக்கலாம். ஸோ உண்மையாலே அந்த மாரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கா? இல்லையா? அப்டின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஒரு உண்மையாலே வந்து ஒரு சைக்காலஜி இல் பெர்சனா நம்ம ஹீரோ சார் அப்டின்ற மாரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரேச்சல் சொனால்டோ அப்டின்ற ஒரு கேரக்டர் வந்து உண்மையா? இல்லையா? அப்டின்ற மாரி இந்த படத்த குறித்து நெறைய கேள்வி வந்துட்டு இருந்தது. இந்த படத்த குறித்து நெறைய சைக்காலஜிக்கல் டெர்ம்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி டெர்ம்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த படம் டோட்டலா வொர்த்தா? இல்லையா? அப்டின்ற மாரி ஒரு விஷயத்துல பார்க்கணும் அப்டின்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அடுத்து என்ன? அடுத்து என்ன? அப்டின்ற மாரி ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பா யாராச்சும் போர் அடிச்சுட்டு இருந்தீங்க. என்னடா பண்றது? என்ன படம்டா பார்க்குறது? அப்டின்ற மாரி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஷட்டர் ஐலாண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய சுவாரஸ்யமான கதைகளும், இந்த மாரி நெறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களும் தெரிஞ்சுக்க திரைக்குறள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் ஸ்வேதா.